அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கும் கதை பகுதியில் ஒருவனுக்குள் உள்ள திறமைகளை அவனால் மட்டுமே பயன்படுத்த முடியும். அந்த திறமைகள் மற்றவர்களால் பாராட்டப்படுகிறது எனில் அது சிறந்த கடமைகளாக இருக்கும். ஒருவனால் சிறந்த அடுத்தடுத்து பாராட்டுகளை பெறும்போது அவன் சிறந்த பொறுப்பிலோ சிறந்த தலைமை பொறுப்பிலோ இருப்பான். இந்த கருத்தை விளக்கும் கதையை பார்ப்போம். ஒரு குடும்பத்தில் அப்பா, அம்மா, பையன் 3 பேர் இருந்தனர். அந்த குடும்பம் அப்பா, அம்மா 19 மணி நேரம் உழைத்தால் மட்டுமே அவர்களால் அந்த மாதம் நிம்மதியாக சாப்பிட முடியும் என்ற சூழ்நிலையில் குடும்பம் வாழ்ந்து வந்தது. மகனும் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். நெட்டில் அப்பா அம்மா செய்த வேலையை சமமாக தகவல்களை தேடி அதில் எளிய நுட்பங்களை அடையாளம் கண்டு அதை பயன்படுத்த அவன் பெற்றோர்களுக்கு ஆலோசனை கூறினான். அதை பயன்படுத்தியதால் 19 மணி நேர வேலை 10 மணி நேரமாக சுருங்கியது. அதனால் கூடுதலான நேரம் கிடைத்ததால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மகனை பாராட்டினர். சில காலம் அவன் வெளியே செல்லும்போது சைரன் வைத்த கார்கள் அடிக்கடி வருவதை கவனித்தான். யார் இது என்று விசாரித்தான். அது கலெக்டர் என்று அனைவரும் கூறினர். கலெக்டர் என்றால் அவ்வளவு பெரிய வழிவிட வேண்டுமா, அவ்வளவு பொறுப்பா என்று அவனுக்குள் ஆச்சரியம். ஏன் நாம் கலெக்டர் ஆகக்கூடாது என்று அவன் யோசித்தான். சில நாட்கள் கழித்து அந்த கலெக்டர் பேட்டி கொடுத்தார். நானும் 30 வயது வரை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். நான் டிகிரி முடித்த பிறகு அதற்கு அப்புறமாக நான் படிக்க ஆரம்பித்தேன். யூபிஎஸ்சி தேர்வில் முதல் நிலையில் 55 பாடங்களும் 2 நாளில் 110 பாடங்களும் இன்டர்வியூவில் 70 பாடங்களையும் படித்து கலெக்டராக மாறினேன். அதனால்தான் எனக்கு இவ்வளோ ஒரு அந்தஸ்து கிடைத்தது. இதுபோல் அனைவரும் முயற்சி செய்தால் வரலாம் என்று கூறினான். இவனுக்குள் ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. நாமும் கலெக்டராக வேண்டும். நாமும் 21, 22 வயதில் டிகிரி முடித்து அதற்கு மேல் 7-8 ஆண்டுகளுக்குள் அந்த பாடங்களை படித்து கலெக்டர் ஆக வேண்டும் என்று முடிவு செய்து வந்தான். இவ்வாறு அது சம்பந்தமாக நெட்டில் சில விவரங்களை அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கும்போது அவன் அந்த வருடத்துக்கான யூபிஎஸ் தேர்வு முடிவுகள் வெளிவந்தது. அதில் 800 மாணவர்களில் 130, 140 பேர் 21 வயதிலேயே கலெக்டர் ஆகியிருந்தனர். இவனுக்கோ ஆச்சரியம். எப்படி இது சாத்தியமானது என்று யோசித்தான். முந்தைய ஆண்டு யூபிஎஸ்சி ரிசல்ட்டுகளை தேடினான். ஒவ்வொரு ஆண்டிலும் 100 முதல் 130, 140 மாணவர்கள் 21 வயதில் கலெக்டர் ஆவதை கண்டறிந்தான். அவர்கள் கலெக்டரான ரகசியத்தை கண்டுபிடிக்க அவர்கள் இன்டர்வியூவை தேடி படித்தான். அதில் அவர்கள் அனைவரும் ஒரே விதமாக பள்ளி படிப்பிலிருந்து 30% கேள்விகளும், கல்லூரியிலிருந்து 50% கேள்விகளும், படிக்காத கேள்வியிலிருந்து 20% கேள்விகளும் யூபிஎஸ்சியில் கேட்கப்படுகிறது என்ற தகவலை கூறினர். அவனுக்கு ஒரு தெளிவு பிறந்தது. நாமும் கலெக்டர் ஆக வேண்டும் என்பதற்காக பள்ளியில் தேர்வுக்காக படிக்காமல் பாடங்களை முழுமையாக படித்து புரிந்து தேர்ச்சி பெற்று வந்த அவன் ஒரு நாள் கலெக்டராகி வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை சாதித்தான். இதுதான் இந்த கதையின் அர்த்தம். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்.